இன்றைக்கு நாம் ஏசாயா 57ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. யூதாவின் ராஜாக்கள் எருசலேமை இரத்தப் பழிகளால் நிரப்பி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துகிறார்கள். எனவே தீங்கு வராததற்கு முன்னே கர்த்தர் நீதிமானை எடுத்துக்கொள்கிறார். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். யூதாவின் ஜனங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களுக்கும் பான பலியையும் போஜன பலியையும் செலுத்துகிறார்கள். பள்ளத்தாக்குகளிலும் கன்மலை வெடிப்புகளின் கீழும் பிள்ளைகளை கொன்று போடுகிறார்கள். கதவுகளிலும் நிலைகளிலும் கர்த்தரின் ஞாபகக்குறியை வைக்காமல் அந்நிய தெய்வங்களின் ஞாபகக்குறியை வைக்கிறார்கள். நான் வெகு காலமாய் மௌனமாயிருந்தேன், ஆகையால் நீ பயப்படாதிருக்கிறாய். ஆனாலும் யூதாவின் ஜனங்கள் மத்தியில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் உண்டு. நித்தியவாசியும் பரிசுத்தருமாகிய கர்த்தராகிய நான் பணிந்தவர்களின் ஆவியையும் நொறுங்கினவர்களின் இருதயத்தையும் உயிர்ப்பித்து அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். அவர்களை குணமாக்குவேன். அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிப்பேன். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலைப் போல் இருப்பார்கள். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். இத்துடன் ஏசாயா 57ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.